நாட்டின் போக்குவரத்து குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றன. அதற்கு தீர்வாக கொழும்பு நகரில் இடம்பெறும் போக்குவரத்து குற்றங்களை சிசிடிவி ஊடாக கண்காணிக்கும் புதிய மென்பொருள் அறிமுகம் போலீஸ் திணைக்களத்தின் சிசிடிவி பிரிவில் இடம்பெற்றது. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் அது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த மென்பொருள் தொடர்பாக தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் செயற்பாடு அதன்போது இடம்பெற்றது. புதிய மென்பொருள் ஊடாக தொழில்நுட்ப பிரச்சினைகள் பல தீர்க்கப்படும். கொழும்பில் போக்குவரத்து ஒழுங்குகளை மீறுவோருக்கு எதிராக அவர்களின் வதிவிடமுள்ள போலீஸ் நிலையத்தில் உரிய குற்றத்திற்கான சட்ட நடவடிக்கை இதனூடாக மேற்கொள்ளப்படும். இதனூடாக வெளிப்படைத்தன்மை மற்றும் சமத்துவம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த முறையில் உள்ளீடு செய்யப்பட்டதன் பின்னர் எவரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. தண்ட பணத்தை செலுத்த வேண்டி வரும். இது தொடர்பில் கையடக்க தொலைபேசி ஊடாக உரிய குற்றமிழைத்தவரை தெளிவுபடுத்துவதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம். எந்த ஒரு மொழியிலும் தண்ட பத்திரத்தை வழங்குவதற்கும் அறிவிப்பதற்கும் முடியும். நகரில் ஏதேனும் குற்றம் இழைக்கப்பட்டால் தமக்கு விரும்பிய இடத்தில் தண்டப்பத்திரத்தை பெற்றுக்கொண்டு தண்ட பணத்தை செலுத்த முடியும். கொழும்பு நகருக்கு வந்து குற்றமிழைத்தால் உரிய குற்றத்துக்குரிய வாகனத்துக்கான அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்கும் போது அல்லது ஆவணத்துக்குரிய வாகனத்தை விற்பனை செய்வதற்குரிய ஆவணங்கள் தண்ட பணத்தை செலுத்தாது மாற்றப்படாது. இதனூடாக ஒழுக்கமுள்ள சாரதிகளை உருவாக்குவதே எமது நோக்கம். மேம்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த மென்பொருள் எவரேனும் கொழும்பு நகரில் போக்குவரத்து குற்றமிழைத்தால் சிசிடிவியின் ஊடாக கண்காணிக்கப்படும். குற்றம் அடையாளப்படுத்தப்பட்டு குறித்த வாகனத்தின் உரிமையாளரை இனம் கண்டு அவர் இருக்கும் போலீஸ் பிரிவுக்கு குறித்த குற்றம் தொடர்பான வீடியோவை அனுப்பி வைப்போம்.